ஏன் இந்த கடைசி பத்திலே என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுடைய நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடும். அல்லாஹ்வுக்காக நிறுத்துங்க. அடுத்த வருடம் இந்த கடைசி பத்து நடக்க போகுது சொல்ல தெரியாது உங்களுக்கு. சொல்லுவாங்க அடிக்கடி, ரமலான் வந்ததோட ஞாபகப்படுத்துவாங்க, சென்ற ரமலான்ல இருந்தவங்க இல்ல. அதுதானே உண்மை. அல்லாஹ் விடமாட்டான் சகோதரர்களே. நாங்கள் கணக்கில்லாமல் வாழலாம் உலகத்தில். அல்லாஹ் எங்களை கணக்கெடுத்திருக்கிறான். எந்த அளவு கணக்கெடுத்திருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் எங்களோட நாவினால் வரக்கூடிய ஒரு சொல், உங்களோட வாயால ஒரு சொல் வெளிவந்தாலும் அதை எழுதுவதற்கு ரகீப் அதீத் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إن جهنم كانت مرصادا للطاغين مآبا لابثين فيها أحقابا لا يذوقون فيها بردا ولا شرابا إلا حميما وغساقا جزاء وفاقا إنهم كانوا لا يرجون حسابا وكذبوا بآياتنا كذابا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم حفت الجنة بالمكاره وحفت النار بالشهوات. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்ஆவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய இந்த 3வது ஜும்ஆவிலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஜும்ஆக்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் இந்த ஜும்ஆவிலும் ரமதானிலும் கடைசி காலத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கியிருக்கின்றார். இந்த ரமதானுடைய ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் நரகத்திலிருந்து அடியார்களை விடுதலை செய்கின்றார். மிக முக்கியமாக இந்த ரமதான் வந்து ஒரு மனிதன் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் சகோதரர்களே, அவன் பாக்கியமற்றவன். அவன் ஒரு மனிதன் தன்னை திருத்திக் கொள்வதென்றால் என்ன? ஒரு மனிதன் தன்னை மாற்றிக் கொள்வதென்றால் என்ன சகோதரர்களே? நம் எல்லோரும் தெரிந்த ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறும் பொழுது ஆமீன் 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 என்று 3 தடவை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதுபாவை முடித்ததற்கு பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள், வித்தியாசமான முறையில் ஆமீன் 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 என்று சொன்னீர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஆமீன் சொன்னதற்கான ஒரு காரணி 3 துஆக்களில் ஒன்று, ரமதானை அடைந்தும் ஒரு மனிதன் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் அவன் நாசமடையட்டும். சகோதரர்களே, வாழ்க்கையின் ஒரு கட்டம்தான் ரமதான். அதிலும் மிக விசேடமான கட்டம்தான் ரமதானுடைய கடைசி 10. இந்த காலகட்டங்களில் மற்றவர்களை பார்ப்பதை விட்டுவிட்டு தன்னை தான் கவனிக்க வேண்டும். மனைவிகளை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்படுத்தாமல் தன்னைத்தான் கவனித்த காலம்தான் இந்த ரமதானுடைய கடைசி 10. வாழ்க்கையுடைய பொக்கிஷமான காலம்.
ஒரு வருடத்தை அல்லாஹ் வாழ்வதற்கு தந்தான். அதைவிட பொக்கிஷம் ரமதான். ரமதானை விட பொக்கிஷமானதுதான் இந்த கடைசி 10. இந்த கடைசி 10 முடிந்ததற்கு பிறகு யோசித்த எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஏன் இந்த கடைசி 10 என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுடைய நரகத்தை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும். வேறொன்றும் அல்ல. நரகத்தை விட்டு பாதுகாவல் ஏன் தேட வேண்டும்? சகோதரர்களே, குர்ஆனிலே 1000 ஆயத்துகள் இருக்கிறது நரகம் சம்பந்தமாக. அல்லாஹ் 5 ஆயத்துகளோடு சுருக்கி இருக்கலாம். அல்லாஹ் 10 ஆயத்துகளோடு சுருக்கி இருக்கலாம். அல்லாஹ் 100 ஆயத்துகளோடு சுருக்கி இருக்கலாம். அது பயங்கரமானது சகோதரர்களே. நரகம் என்பது பயங்கரமானது. இந்த நரகத்தை விட்டு தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு 10 நாள் தன்னை தான் தியாகம் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பார். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்துன் நபவிலே சொல்கிறான், இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா. நிச்சயமாக ஜஹன்னம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஜஹன்னம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. ஜஹன்னமில் யாரும் விளையாட முடியாது சகோதரர்களே. வாப்பா மகனோ, மகன் வாப்பாவோ, தலைவர்கள் குடிமக்களையோ யாரும் யாரையும் பாதுகாக்க முடியாத இடம் ஜஹன்னம். அதனாலதான் அல்லாஹ் இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா லித்தாகீன மஆபா. நரகம் யாருக்குரியது? உலகத்தில் ஹராத்தை செய்தவர்கள், ஃபர்தை விட்டவர்கள். நரகம் யாருக்குரியது சகோதரர்களே? வரம்பு மீறியவர்கள். தாகீன், வரம்பு மீறியவர்கள் என்றால் யார்? ஹராத்தை செய்தவர்கள், ஃபர்தை விட்டவர்கள். இவர்களுடைய தங்குமிடம் அதுதான். காஃபிர்களுடைய தங்குமிடம் லித்தாகீன மஆபா. எவ்வளவு காலம் சகோதரர்களே! நேற்று முந்தநாள் செய்திகளை பார்த்திருப்பீர்கள். 4 வருடம் கடூழிய சிறை தண்டனை ஒருவருக்கு, 20 வருடம் கடூழிய சிறை தண்டனை ஒருவருக்கு, 10 வருடம் கடூழிய சிறை தண்டனை என்றால் என்ன? கடூழிய சிறை தண்டனை என்றால் என்ன? சிறையிலும் மிக கடினமான தண்டனை தான் கடூழிய சிறை தண்டனை. ஆனால் 20 வருடங்கள், 4 வருடங்கள் குறிப்பிடப்பட்டது உலகத்துடைய சிறை. அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது லாபிதீன ஃபீஹா அஹ்காபா, அந்த நரகத்திலே அவர்கள் அஹ்காபா பல 100 ஆண்டுகள் தங்கி இருப்பார்கள். ஹுகும் அஹ்காப் என்றால் அரபியில் சகோதரர்களே, சில தஃப்சீருடைய உலமாக்களுடைய கருத்துப்படி 1000 ஆண்டுகள், 80 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் நரகத்தில் இருக்க வரும். ஒரு நாள் 2 நாள் அல்ல. லாபிதீன ஃபீஹா அஹ்காபா. நரகத்தில் கதிரையிலேயோ மேசையிலேயோ உட்கார்ந்து இருப்பதல்ல. லா யذوقூன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா. எந்த குளிரான பானத்தையோ எதையுமே அருந்த முடியாது நரகத்தில். நரகத்தில் சாப்பாடு இல்லை, நரகத்தில் தண்டனை மட்டும்தான் சகோதரர்களே. லா யذوقூன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா இல்லா ஹமீமன் வகஸ்ஸாகா. நரகத்தில் கொடுக்கப்படுவது என்ன தெரியுமா? ஹமீம். ஹமீம் என்றால் முடி ஊற காய்ச்சப்பட்ட சுடு தண்ணீர். அந்த தண்ணீரை, ஹமீமை குடிக்க தேவையில்லை சகோதரர்களே. அந்த ஹமீமை முகத்துக்கு பக்கத்தில் எடுத்ததோடு ஃபர்வத வஜி, முகத்துடைய சதையெல்லாம் தண்ணீர் இருக்கும். ஏன் இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றார்? அல்லாஹ் விடமாட்டான் யாரையும், யாரையும் விடமாட்டான். எங்களுக்குத்தான் நாங்கள் கணக்கில்லை சகோதரர்களே. சில நேரம் நாங்கள் நினைக்கிறது, என்ன பார்க்க யார் இருக்குது, நான் உலகத்தில் ஒரு ஓரத்தில் மறைஞ்சி வாழ்ந்துட்டா சரிதானே? இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல இதையும் கேட்கிறான், நினைச்சிட்டீங்களா சும்மா விட்டுருவோம் என்று. இவ்வளோ உறுப்புகளை தந்தது, கண்ணை தந்தது, காதை தந்தது, இருதயத்தை தந்தது, ஆயுளை தந்தது. அயஹ்சபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா. சும்மா விட்டுருவோம் நினைச்சீங்களா? இல்லை.
கனடா உள்ளுக்கு ஒருத்தர் வரும் பொழுது ஏர்போர்ட்ல வாரீங்க, நீங்க நினைக்கிறீங்க உங்களை யாரும் பார்க்க யாரும் இல்லை. 10 ஃபிளைட் இறங்கிட்டு ஏர்போர்ட்ல ஹஜ்ஜை பாருங்க. ஹஜ் சில நேரம் ஹஜ்ஜுடைய ஏர்போர்ட்ல சகோதரர்களே 2 நாள் இருக்க வரும். முந்தைய காலங்கள்ல 2 நாள் நிற்பாங்க ஏர்போர்ட்ல. ஏன்? ஒரு ஃபிளைட் இறங்க, ஒரு ஃபிளைட் 40 லட்சம் பேர் ஏர்போர்ட்டால போகணும். ஆனா எப்பொழுதும் சவுதி அரசாங்கம் அனுமதி அளிக்காது. ஃபிளைட் கூடிட்டு ஏர்போர்ட் நிறைஞ்சிட்டு எல்லோரையும் அவசரமா வெளியேற்றுங்க, யாருடைய பாஸ்போர்ட்டும் செக் பண்ண தேவையில்லை. எங்கேயாவது இந்த சட்டம் வந்திருக்குதா உலகத்தில்? ஒவ்வொருத்தருடைய முகம் பார்க்கப்பட்டு, ஒவ்வொருத்தருடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கப்பட்டு, ஒவ்வொருத்தராக செக் பண்ணப்பட்டுதான் நாட்டுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். இது உலகத்துடைய சட்டம் சகோதரர்களே. அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் விடமாட்டார். ஒவ்வொருவராக அல்லாஹ் இத்தனை கோடி மக்களையும் எப்படி அல்லாஹ் சமாளிப்பார் சகோதரர்களே? அல்லாஹ் எப்படி சமாளிப்பான் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ஆதம், உங்களுடைய பிள்ளைகளில் 1000 பேரில் 999 பேரை நரகத்துக்கு அனுப்புங்கள், ஒருவருக்கு தான் சுவர்க்கம். எத்தனை பேருக்கு? 1000 பேரில் 999 பேர் நரகம், ஒருவர் தான் சுவர்க்கம். சஹாபாக்கள் அழத் தொடங்கிட்டார் இந்த ஹதீஸை சொன்னதோட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஜூஜ் மஜூஜ் எங்கு போய்விட்டார்கள், யஜூஜ் மஜூஜ் எங்கு போய்விட்டார்கள் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் விடமாட்டான் சகோதரர்களே. நாங்கள் கணக்கில்லாமல் வாழலாம் உலகத்தில். அல்லாஹ் எங்களை கணக்கெடுத்திருக்கிறார். எந்த அளவு கணக்கெடுத்திருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். எங்கட நாவினால் வரக்கூடிய ஒரு சொல், மிகவும் பேச தேவையில்லை. நீங்க 5 மணித்தியாலம் 1 மணி இல்ல, ஒரு சொல் உங்களோட வாயால ஒரு சொல் வெளிவந்தாலும் அதை எழுதுவதற்கு ரகீப் அதீத் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அதனாலதான் சகோதரர்களே, நரகம் இந்த கடைசி 10 நாங்க எந்த நாளும் அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேட வேண்டும். அதற்கு ஒரு சந்தர்ப்பம் தானே, வேறொன்றுக்கும் அல்ல. எப்படியாவது சகோதரர்களே நரகத்தை விட்டு எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்ளும். ஏன் இந்த ரமலானை இப்படியெல்லாம் விசேடமாக உலமாக்கள் மக்கள் ஏற்பாடு செய்கிறார்? மக்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்கு தான். அதனுடைய கொடூரத்தை 1000 ஆயத்துகளில் பார்ப்பீர்களாக இருந்தால் சகோதரர்களே, அழுது கொண்டே எங்களுடைய வாழ்க்கையை கழிப்போம் நாங்கள். இல்லா ஹமீமா வ கஸ்ஸாகா. அல்லாஹ் சொல்றார், சுடு தண்ணி தான் உங்களுக்கு குடிக்க தருவோம். அடுத்தது கஸ்ஸாகா. கஸ்ஸாக் என்றால் என்ன? நரகவாதிகளை எரித்து அவர்களுடைய உடம்பால் வடியக்கூடிய சீல் இருக்குது, இது அல்லாஹ் எடுத்து தருவான், குடிங்க. இல்லா ஹமீமா வ கஸ்ஸாகா ஜஸாஅ விஃபாகா. அல்லாஹ் சொல்லுவான், இதுதான் உங்களுக்கான கூலி. உலகத்தில் பிறந்த எல்லா காபீர்களும் நரகம் போறது உறுதி, யாரும் பாதுகாக்கல. அப்படி பாதுகாக்கிறதாக இருந்தா முதலா பாதுகாக்கப்பட்டிருப்பார் யார் தெரியுமா? அபூ தாலிப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 7 வயதிலிருந்து 50 வயது வரை வளர்த்தவர் அபூ தாலிப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்ல கெஞ்சினாங்க, சாச்சா கலிமாவை மட்டும் சொல்லு, அல்லாஹ் இடத்துல வாதாடுவேன் சொல்லு. ஒரு தடவை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை வளர்த்தவரே ஷஃபாத் செய்யலாதா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஷஃபாத் செய்துதான் தண்டனையை குறைச்சிருக்கிறேன், நரகத்தை விட்டு வெளியெடுக்க இயலாது அபூ தாலிப். அபூ தாலிபுக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? நரகத்துடைய செருப்பு அணிவிக்கப்படும். அந்த செருப்பு அணிந்ததோடு அபூ தாலிபுடைய மூளை கொதிக்க ஆரம்பிக்கும். நரகத்தை விட்டு தப்புறதாக இருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா தப்பி இருக்கணும், ஆசர். தப்ப முடியாது. அங்கு சகோதரர்களே என்னுடைய பொலிட்டிக்ஸ் வேலை செய்ய, நான் பெரிய முஃப்தி வேலை செய்ய, அந்த முஃப்தி வேலை செய்ய, நான் பெரிய ஹாஃபிஸ். அல்லாஹ்வுடைய கோவத்துக்கு முன்னால் யாரும் நின்று பிடிக்கல. இல்லாட்டி இப்படி கஷ்டப்பட தேவையில்லை, நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் இரவெல்லாம் நின்று ஏன் வணங்கோம்? ஏன் சகோதரர்களே பள்ளியில கடைசி 10 ஏன் பள்ளியில போய் இத்திகாஃப் இருக்கும்?
ஏன் அழுது அழுது மன்றாடுறோம்? ஏன்? ஏதாவது தேவை இருக்குதா? அவ்வளவு எங்களுக்கு ஒரு தேவையும் இல்லை. அல்லாஹ் எல்லாத்தையும் தந்திருக்கின்றார். அந்த நரகத்தை விட்டு சகோதரர்களே எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த கடைசி 10 என்பது மிக பெருமதியான காலம். தொழில்களை கொஞ்சம் தியாகம் செய்யும். இந்த கடைசி 10 தொழிலுக்கு போறதை நிறுத்துங்க, அல்லாஹ்வுக்காக நிறுத்துங்க. அடுத்த வருடம் இந்த கடைசி 10 நடக்க போகுது சொல்ல தெரியாது உங்களுக்கு. சொல்லுவாங்க அடிக்கடி, ரமலான் வந்ததோட ஞாபகப்படுத்துவாங்க, சென்ற ரமலான்ல இருந்தவங்க இல்ல. அதுதானே உண்மை. அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்து சகோதரர்களே பயன்படுத்தலண்டா யாரு நஷ்டவாளி? எப்படியாவது எந்த பள்ளியிலையாவது உட்காருங்க சகோதரர்களே. பள்ளியில உட்கார்ந்து அந்த கடைசி 10 21வது இரவிலிருந்து பெருநாள் இரவு வரைக்கும் அல்லாஹ் இடத்துல மன்றாடுங்க, தனிமையில மன்றாடு. யா அல்லாஹ் அந்த ஜஹன்னம விட்டு என்ன பாதுகா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆன்ல 3 ஆயத்து இருக்குது. இந்த 3 ஆயத்தையும் ஒரு மனிதன் விளங்கி இந்த கடைசி 10 இஅ்திகாஃபில் கழிக்கவில்லை என்றால் அவன் திருந்துவதற்கு ஆயத்தே இல்லை குர்ஆனில். அதுல முதலாவது ஆயத் சூரத்துன் நபையிலே அல்லாஹ் ஃபதூகு ஃபலன் நஸீதகும் இல்லா அஸாபா. அல்லாஹ் சொல்லுவான், நரகத்தில் போட்டு வெந்து கொண்டிருக்கும் பொழுது, எவ்வளோ ஒரு கஷ்டமான நிலைமை, வெந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், தண்டனையை ருசியுங்கள், தண்டனை கூடுமே தவிர இரக்கம் வர. இது மிக மிக கடினமான குர்ஆனுடைய ஆயத்து. ஒருவர் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கிறார், கால் கையெல்லாம் உடைஞ்சு ரத்தம் ஓடு. சகோதரர்களே, அது மனிதன் அல்ல, ஒரு பூனை, ஒரு நாய் ரத்தம் ஓடும் பொழுது எல்லாருக்கும் இரக்கம் வந்துடும். எல்லாருக்கும் தூக்கி எடுத்துரும், நாயை கூட தூக்கி எடுத்துரும், பூனையை கூட தூக்கி எடுத்துரும். மனிதன் விழுந்திருக்கிறான், உடைஞ்சி ரத்தம் ஓடுது, எவ்வளவு இரக்கம் வரும்? மனிதன் பத்தி கொண்டிருக்கிறான் நெருப்புல, இரக்கம் வருமா இல்லையா? போய் பாதுகாப்போம் எப்படியாவது. அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? நெருப்புல பத்தி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை சூரத்துன் நபா எடுங்க குர்ஆன்ல, ஃபதூகு ஃபலன் நஸீதகும் இல்லா அஸாபா. தண்டனை ருசியுங்க, தண்டனை கூடுமே தவிர இரக்கம் வராது எனக்கு. இது முதலாவது கடினமான ஆயத் குர்ஆன்ல சகோதரர்களே. இரண்டாவது கடினமான ஆயத் குர்ஆன்ல, குல்லமா நضجت جلودهم بدلناهم جلودا غيرها. சகோதரர்களே, வருத்தம் தோல்ல தான், முள்ளுல அல்ல. அல்லாஹ் உத்தரவிடுவான், சொல்லுவான், ஒவ்வொரு தோல் எரிந்து முடிய மறு தோலை உனக்கு மாற்றிக்கொண்டே இருப்போம். ஏன்? நீ தண்டனையை ருசிப்பதற்கா. ஒரு தோல் எரிந்து முடிய சகோதரர்களே மறு தோல் வந்துவிடும். ஏன்? தண்டனையை ருசி நீ. இரண்டாவது கடினமான ஆயத் குர்ஆனில். மூன்றாவது கடினமான ஆயத் சகோதரர்களே, நரகத்துக்கு பொறுப்பான மலக்கு தான் மாலிக் அலைஹிஸ்ஸலாம். நரகவாதிகள் எல்லாம் சத்தமிடுவார்கள், வேதனையை தாங்க முடியாது. எப்படி தாங்கிறது வேதனையை? 1000 ஆண்டுகளாக சத்தமிடுவார்கள். மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காது கேட்காது, அல்லாஹ் காது கேட்க வைக்க மாட்டான். மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு கேட்கும். மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து சொல்லுவார்கள், யா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக். மாலிக், மௌத்த தந்திரு மாலிக், மௌத்தாகும். என்னால தாங்க முடியாது, மௌத்தாவரோ, மௌத்த தந்திரு மாலிக். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், என்னால் அது முடியாது. லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. இங்கு மவுத் இல்லை, வாழ்வும் இல்லை, சாவும் இல்லை, இங்கு அனுபவி. என்னால் முடியாது. உங்களுக்கு ஒரே ஒரு தீர்வு இருக்குது, நீங்க எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வாலே. நாங்க சொல்றோமே அல்லாஹ் தாயோட அன்புன்னு சொல்றோமே, அங்கு அன்பில்லை சகோதரர்களே. அன்பு உலகத்தில் மட்டும்தான். திருந்தினால் திருந்தியது. அல்லாஹ் தாயை விட அன்பு உலகத்தில் மட்டும்தான். சக்கராத் வரைக்கும் தான் அன்பு. சக்கராத்தோடு கெட்டுட்டோமா சகோதரர்களே, திருந்த இல்லையா, அல்லாஹுடைய வேதனையை போய்த்தான் பார்க்கும். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், என்னால் முடியாது. உங்களோட அல்லாஹ் இடத்துல பேசு. முழு நரகவாதிகளும் சேர்ந்து அல்லாஹ் அழைப்பாங்க. எப்படி? ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வதுனா
وَكُنَّا قَوْمًا ضَالِّينَ. ரப்பே, எங்களோட மூதேவித்தனம் கூடிட்டு ரப்பே, ஏதாவது எங்களை செய்ய. அல்லாஹ் எதிர்பார்ப்பாங்க, அல்லாஹ் ஏதாவது ஒரு அமைதியான வார்த்தையை சொல்லுவான் அப்படின்னு. அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? இதை விட ஒரு ஆயத்து குர்ஆன்ல இல்லை. அல்லாஹ் சொல்லுவான், قَالَ اخْسَئُوا فِيهَا وَلَا تُكَلِّمُونَ. அல்லாஹ் சொல்லுவான், நாசமா போங்க, பேசப்படாது. قَالَ اخْسَئُوا فِيهَا, நாசமா போங்க, وَلَا تُكَلِّمُونَ, யாவனும் பேசக்கூடாது என்னோடு. அதோட முடிச்சு. அப்புறம் என்ன இருக்கு? யார்கிட்ட போறோம் சகோதரர்களே? யார காலில் விழ போறோம்? யாருக்கிட்ட விழ? எதுவும் சரி வரா. இந்த அளவு கடினமானதுதான் நரகம் சகோதரர்களே. இந்த அளவு கடினம், அது இலேசானது அல்ல. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10 இருக்குதே சகோதரர்களே, நரக விடுதலை. அல்லாஹ் அழைக்கிறான், வாங்க வாங்க. அல்லாஹ் சும்மா இந்த நரகத்தை கொடுக்கலையே. யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை அடைஞ்சிடாதீங்க, வாங்க. அல்லாஹ் அழைக்கிறான் தானே சகோதரர்களே. அல்லாஹ் சும்மா நரகத்தை கொடுக்கலையே. நாங்க மௌத்தாகல, இன்னும் அல்லாஹ் வாழ்க்கையை தந்திருக்கிறான் தானே. இந்த கடைசி 10 என்கிறது எப்படியாவது மன்றாடி என்னையும் என்ன குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாப்போம் சகோதரர்கள். மற்ற வேலைகளுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, கொஞ்சம் நித்தாட்டுங்க எல்லா வேலைகளையும். இன்று ரமலான் 18, 19, 20 சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரவோடு தொடங்குது சகோதரர்களே. ஒவ்வொரு இரவும் நிகழ்ச்சிகள் வைத்திருக்கிறோம். ஒற்றைப்படை ஒவ்வொரு இரவிலும் இங்கு பயான் இருக்கிறது, தௌபா இருக்கிறது, கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி இருக்கிறது. ஆக்கல் சேர்ப்பதற்காக அல்ல சகோதரர்களே. நாம் மௌத்தாகும் பொழுது நம்மோடு சேர்ந்து பல்லாயிரம் பல லட்சம் பேரை சொர்க்கத்துக்கு எடுத்து சென்று விடுவோம். மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு தெரியுமாக இருந்தால் இந்த கடைசி 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 நோன்பு தான் அடைந்தார்கள் வாழ்க்கையில். அந்த 9 நோன்பில் பத்ரையும் மக்காவுடைய வெற்றியையும் தவிர மற்ற எல்லா நோன்பிலும் கடைசி 10 சாரனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு சஃப்லே நின்று கொண்டு அல்லாஹோடு போராடுவார்கள், அழுவார்கள், சுஜூதிலே வைத்த தலையை எடுக்க மாட்டார்கள். மன்றாடி மன்றாடி சகோதரர்களே தன்னை நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்கு முயற்சி செய்வார்கள். ஆகவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தரும் சந்தர்ப்பம் இது. சந்தர்ப்பத்தை தவற விட்டு விட்டு யோசிக்காமல், கடைசி 10 முடிந்ததற்கு பிறகு யோசிக்காமல் சகோதரர்களே உள்ளத்தில் வைராக்கியம் எடுங்கள். எல்லா வேலைகளுக்கு விடுமுறையை கொடுங்கள். நோன்பு 21 நான் பள்ளிவாசலுக்கு செல்ல போகிறேன், இஅ்திகாஃப் இருக்க போகிறேன், இபாதத்தில் இறங்க போகிறேன், நரகத்தை விட்டு என்னை நான் பாதுகாக்க போகிறேன். நரகத்துக்கு 7 வாசல் இருக்கிறது சகோதரர்களே. லஹா சபஅத்து அப்வாப் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உம் மக்ஸூம். நாங்க ஸ்ரீலங்கால மக்ரிப் தொழுகைக்கு பிறகு இமாம்கள் எல்லாம் 7 தடவை என்ன ஓதுவாங்க? அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மின. ஏன் 7 தடவை ஓதுறது? 7 நரகம் இருக்கிறது. 7ஐயும் விட்டு பாதுகாப்பு தேடவன். அதான் சொன்னேனே, 1000 ஆயத்துகள் எப்படி விளங்கப்படுத்தி முடிக்கிறது சகோதரர். ஒரு சூறாவைத்தான் சொன்னேன், சூரத்துன் நபா. படிக்க படிக்க கவலைதான் வரும், யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்துறோம் எப்படியாவது. கண்ணியமிக்க சகோதரர்களே, முதலாவது நரகம் எது? ஜஹீம். இரண்டாவது நரகம் ஜஹன்னம். மூன்றாவது நரகம் ஹாவியா. நான்காவது நரகம் ஹுதமா. ஐந்தாவது நரகம் சயீர். ஆறாவது நரகம் சகர். ஏழாவது நரகம் லதா. இந்த 7 நரக வாசல்கள் இருக்கிறது சகோதரர்களே. எப்படியாவது இந்த கடைசி 10ஐ பயன்படுத்தி நானும் நீங்களும் அதை விட்டு தப்பித்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஃபிரௌனுடைய மனைவி உங்களுக்கு தெரியும். இந்த உலகத்திலே ரப் என்று வாதாடியவன் ஃபிரௌன். அதைவிட மோசமான ஒருவன் உலகத்தில் கிடையாது, வரவில்லை. இவனுக்குடைய மனைவி ஆசியா எந்தளவு புத்திசாலியான பெண். வாழும் பொழுது நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி சொர்க்கவாதியாக ஆகி மௌத்தாயிட்டார். உலகத்தை அனுபவித்த பெண் சகோதரர். எங்கள்கிட்ட என்ன உலகம் இருக்குது? எங்கள்கிட்ட என்ன தங்கம் இருக்குது? இந்த ஆசியா உலகத்துடைய தொங்கலை அடைந்த பெண்.
ஆனால் ஆசியாவுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருந்தான். ஆசியா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பினார்கள். ஆசியாவுக்கு தெரியும் இத்திகாஃப் இருப்பதல்ல ஆசியாவுடைய பிரச்சனை. ஆசியாவுடைய பிரச்சனை டாலர் அல்ல, ஆசியாவுடைய பிரச்சனை பணம் அல்ல, ஆசியாவுடைய பிரச்சனை உயிர். எனது கணவனுக்கு தெரிந்தால் என்னை கொலை செய்வான், என்ன செய்வது? நரகவாதியாக வாழ்ந்து ஃபிரௌனோடு வாழ்வதா அல்லது சொர்க்கவாதியாக மாறி எனது உயிரை மாய்ப்பதா? ரெண்டு கட்டம் வருகிறது ஆசியாவுக்கு. ஆசியா எடுத்த முடிவு என்ன தெரியுமா? எனது உயிர் போகட்டும், நான் சொர்க்கவாதியாக மாற வேண்டும். எனது உயிர் போகட்டும், சொர்க்கவாதியாக மாற வேண்டும். ஃபிரௌனுக்கு தெரிந்து விட்டது ஆசியா இஸ்லாத்தை தழுவி விட்டால். ஆசியாவை எடுத்து என்ன செய்தான் ஃபிரௌன்? நிர்வாணியாக ஆக்கினான். இளவரசி, அந்த காலத்துடைய மிஸ்ருடைய இளவரசி, அழகில் உயர்ந்தவள் ஆசியா, நிர்வாணியாக ஆக்கி ஆசியாவை மைதானத்துக்கு கொண்டு வந்தான். ஆசியாவை 4 குச்சிகளில் கட்டினான். 2 கையை 2 கம்புகளிலும் 2 காலை மறு 2 கம்புகளிலும் கட்டினான் ஃபிரௌன். நிர்வாணமாக ஆக்கி வெயிலிலே காய வைத்தான் ஆசியாவை. சொன்னான் கலிமாவை விடு, இஸ்லாத்தை விடு. ஆசியா தளரவில்லை. எந்த அளவு கடினமான கட்டம் சகோதரர்களே! இஅ்திகாஃப் போன்றதல்ல இது, நோன்பு போன்றதல்ல இது. எத்தனையோ 1000 பிள்ளைகளை கொலை செய்த ஃபிரௌன் ஆசியாவை கொலை செய்வான் என்று தெரியும். இன்று நாங்கள் எதுக்கெல்லாம் நடிக்கிறோம் சகோதரர்களே! கொலைக்கு என உயிர் பிரிய போகிறது ஆசியாவுக்கு தெரியும். என்ன செய்யறது? இஸ்லாத்தை மெதுவா மறைச்சி கணவனோட வாழுவோமா? ஆசியாவுக்கு முன்னால் வந்து நிற்கிறது சுவர்க்கம், நரகம். ஆசியா கடைசி கட்டத்தை அடைகிறார்கள். நாக்கு துடிக்கிறது. ஃபிரௌனுக்கு விருப்பம் தன்னுடைய கையால் மனைவியை கொலை செய்ய வேண்டும். என்ன செய்தான்? பெரும் ஒரு கல்லை தூக்கி வந்து ஆசியாவுடைய தலையில் போடுவதற்கு எத்தனிக்கின்றான். இப்பொழுது ஆசியாவுடைய நாவிலிருந்து ஒரு துவா வெளிவந்தது. அல்லாஹ் அந்த துவாவை குர்ஆனில் பாதுகாத்து வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? உலக முடிவு வரை வரும் ஒவ்வொரு மனிதரும் சிந்திப்பதற்காக. அந்த பெண் கேட்ட துவா தான், ரப்பி பினிலி இந்தக பைதன் ஃபில் ஜன்னஹ் வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். உடனே அந்த பெண் கேட்டார்கள், யா அல்லாஹ், ரப்பி பினிலி இந்தக பைதன் ஃபில் ஜன்னஹ், யா அல்லாஹ், உனக்கு பக்கத்துல சொர்க்கத்துல எனக்கு ஒரு மாளிகை கட்டியா அல்லாஹ், நான் முழுதுக்கும் தயார், எனது பெருமதியான உயிரை நான் கொடுக்கிறேன், யா அல்லாஹ், உனக்கு பக்கத்தில் எனக்கு சொர்க்கத்தை கட்டியா அல்லாஹ். அல்லாஹ் சொர்க்கத்தை கட்டினான். உடனே ஆசியாவுக்கு காட்டுகிறான் சொர்க்கத்தை. காட்டி உயிரை எடுத்ததோடு ஃபிரௌன் தலையிலே கல்லை போட்டான். ஆசியாவுடைய உயிர் பிரிந்தது. இந்த ஒரு சம்பவம் போதும் சகோதரர்களே எங்களுக்கு. ஃபிரௌனுக்கு மனைவியாக இருந்தவள் சொர்க்கவாதியாக மாறினாள் என்றால் பரம்பரை முஸ்லீம்கள் நாங்கள், இஸ்லாத்திலே பிறந்தவர்கள் நாங்கள், வாப்பா முஸ்லிம் உம்மா முஸ்லிம். சகோதரர்களை எப்படியாவது சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம். இந்த காலம் பெருமதியான காலம் சகோதரர்களே. ஒவ்வொரு இரவையும் இஸ்திக்ஃபார், தௌபா, துஆக்களில் செலுத்தி சகோதரர்களே எப்படியாவது சொர்க்கத்தின் இடத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்து உயர்ந்த சொர்க்கவாதிகள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாயினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான முஸ்லீம்களாக வாழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ரமலானை தந்தாய் ரஹ்மானே, கடைசி 10ஐயும் தரப்போகிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். கடைசி 10 உன்னிடத்தில் மன்றாடி நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். உயர்ந்த நல்லவர்களாக எங்களை ஆக்கியா அல்லாஹ். ஃபர்துகளை தவற விட்டு விடாமலும் ஹராத்தை செய்யாமலும் எங்களை பாதுகாப்பாயாக. நல்லடியார்களை நண்பர்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெறும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.